மக்கள் இந்த ஒரு பதிவு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏகப்பட்ட தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்க போது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இந்த வீடியோ நிச்சயமாக இருக்கும். ஏன் தெரியுமா, சில நிலைப்பாடுகளை பற்றி நான் ரொம்ப தெளிவாக பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறை தன்னுடைய பணியை ரொம்ப சூப்பராக பார்த்துட்டு இருக்காங்க. அருண் ஐபிஎஸ் அவர்கள் நியமிக்கப்படும் போது ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துச்சு. நான் சொல்கிறேன், அணுவா லஞ்ச ஒழிப்புத்துறையில் என்ன நடந்திருக்கு, நேற்று என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது, 2 இடத்துல என் அண்ணன் என்னோட மனசை தொட்டுட்டாருங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று பண்ணுவேன், ஆளுங்கட்சியாக இருந்தால் ஒன்று பண்ணுவேன், அந்த அரசியல் என்கிட்ட கிடையாதுப்பா, நான் என்னைக்கும் ஒரே மாதிரி தான் பண்ணுவேன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கார். ஒரு முதுபெரும் தலைவர் நேற்று தாவேக்கால நம்ம கூட இணைந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான தருணம். மேகதாது சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்குல்ல ப்ரோ, எனக்கு இது ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. அவங்க ஊரில் அணை கட்டுறதுக்கு நம்ம ஊர்லேருந்து எதுக்கு நம்ம கத்திக்கிட்டு இருக்கோம், என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க, ஏதோ உதயநிதி அவர்கள் வைத்த கோரிக்கையை முதலமைச்சர் ஏற்றுக்கிட்டாரெலாம் செய்திகள் வருது. இது என்னதான் கதை, ஒன்றா தெளிவானமாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ள போலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, அதாவது மேகதாது விஷயத்தில் என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிற இடத்துலேருந்து இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். அதாவது கர்நாடகாவில் மேகதாது அப்படிங்கிற இடத்துல அவங்க ஊரில் அவங்க அணை கட்டுறாங்க. எங்கே கட்டுறாங்க, அதாவது காவிரியில் கட்டுறாங்க. காவிரி அப்படிங்கிறது கர்நாடகாவில் உற்பத்தி செய்யப்பட்டு அது வந்தாலும் தமிழ்நாட்டில் தான் அது பெரிய லெவலில் பாயுது. ஒரு 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 மாநிலத்துக்குள்ளே ஒரு ஆறு ஓடுதுன்னா நீங்கள் அணையை எங்கே வேணால் கட்டலாம், என்ன வேணால் செய்யலாம், எப்படி வேணால் போயிட்டு இருக்கலாம், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஒரு ஆறு 4 மாநிலங்களை தொடர்புடைய இடத்துல அந்த ஆறு ஓடுதுன்னா அந்த ஆற்றுல ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ண போறீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மாநிலங்களோட அனுமதி தேவை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மள்ட்ட அனுமதி கேட்காம அவங்க அங்கே அணை கட்டுறாங்க. அவங்க ஊரில் அவங்க அணை கட்டுறாங்க. பெங்களூரோட குடிநீர் தேவைங்கிறாங்க, மின்சாரத்தை உற்பத்தி பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. பெங்களூரோட குடிநீர் தேவை 4 டிஎம்சி, ஆனால் இவங்க கட்டுற அணை கிட்டத்தட்ட 70 டிஎம்சி. 70 டிஎம்சி அணையை கட்டிவிட்டு 4 டிஎம்சி தண்ணியை நாங்கள் சரி பண்ணுறதுக்கு இதை கட்டுறோன்னு சொல்கிறது வேடிக்கையா இல்லையா? இது தமிழ்நாட்டோட நீர் உரிமைகளை பறிக்கிறதுக்கான ஒரு செயல்பாடு தான், மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. அங்கே அணையை கட்டிட்டாங்கன்னா அவங்க ஆல்ரெடி நம்மளுடைய அந்த டிஎம்சி தண்ணி அளவு இருக்குல்ல, தமிழ்நாட்டுக்கு அவங்க தர வேண்டிய தண்ணி ஆல்ரெடி குறைஞ்சு வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு 177 டிஎம்சியில் இருக்கு. 177 ஜூன் மாதம் எவ்வளோ தரணும், ஜூலை மாதம் எவ்வளோ தரணும், ஆகஸ்ட் மாதம் எவ்வளோ தரணும்னு சொல்லி ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்கு. இப்போ ஜூன் மாதத்துக்கான கணக்கே அவங்க தந்து முடிக்கல. அதற்கு அவங்க என்ன காரணம் சொல்றாங்க, மழை பெய்யல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி தர வேண்டிய தண்ணியை நீங்க தர மாட்டீங்க. பருவமழை பெஞ்சு உபரி தண்ணி தான் எங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. அந்த உபரி தண்ணியை ஆத்தோட நீரோட்டத்துக்கு எதிராக நீங்க தடுக்கிறது எந்த மாதிரி இருக்கு? ஆல்ரெடி இந்த காவிரியில எதுவுமே பண்ணக்கூடாது. உங்களுக்கு அங்க 4 அணை ஆல்ரெடி இருக்கும் போதே நீங்க ஏன் தேவையில்லாத ஒரு வேலையை பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தமிழ்நாட்டில இருந்து நிறைய பேர் அரசியல் கட்சியை சேர்ந்த அத்தனை பேருமே ரொம்ப நாட்களாக பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு மேகதாதுல அணை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி டி.கே. சிவகுமார் அவர்கள் உறுதியாக இருந்தார். அவர் அமைச்சராக இருக்கும் போது இதற்கான முன்னெடுப்பு எடுத்தாரு. இன்னைக்கு அவர் தான் முதலமைச்சராக இருக்காரு. முதலமைச்சராக இருக்கும்போது இந்த விவகாரத்தை மிக வேகமாக செய்யும் போது இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட அரசியல் தலைவர்கள் ஒரு அணியில இணைந்து சட்டமன்றத்தில் இன்னைக்கு இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற மிக முக்கியமான முடிவுக்கு வந்திருக்காங்க. இதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் விவாதத்தில் நடுவர் மன்றம் ஒன்று அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த தீர்மானத்தில் ஒவ்வொருத்தங்களாக பேசும்போது ஆமாம் இவர் சொன்ன பாயிண்ட் கரெக்டு, ஏன்னா இங்கே நம்ம உரிமைகளை நம்ம இழக்கக்கூடாதப்போ இந்த பாயிண்டை இவர் நினைவுபடுத்தியிருக்காரு. இந்த பாயிண்டை நாங்கள் ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ணிட்டோம், அதை இந்த தீர்மானத்தில் நான் ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிறத முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்கிறாங்க. நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டால் என்ன நடக்கும்னா, இப்போ உச்சநீதிமன்றம் போய் ஒரு வழக்கை போட்டு அந்த வழக்கு ஒரு விஷயத்தை விசாரிச்சு முடிச்சு வர்றதுக்கு ரொம்ப காலவாசமாகும். ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்காண்டி நீதிமன்றம் நடுவர் மன்றம் அமைச்சாங்கன்னா அந்த குறிப்பிட்ட பிரச்சனையை மட்டும் அந்த நடுவர் மன்றம் விவாதிப்பாங்க. கொஞ்சம் வேகமா தீர்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மேகதாதுல அணை கட்டக்கூடாது அப்படிங்கிற பஞ்சாயத்தை பத்தி, இந்த விஷயத்தை பத்தி விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நடுவர் மன்றம் அமைக்கப்படணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளையும் இந்த அரசாங்கம் எடுக்கும் அப்படிங்கறத அந்த பாயிண்ட்ல ஆட் பண்ணிருக்காங்க. சோ அரசியலை தள்ளி வச்சுட்டு நம்ம அத்தனை பேரும் தமிழ்நாட்டோட நீர் உரிமைகளை பாதுகாக்க, ஏன்னா காவிரி சம்பந்தப்பட்ட இடத்துல தமிழ்நாட்டில் 5 கோடி பேர் இருக்காங்க. இந்த 5 கோடி பேர் மக்களோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அணையை கட்டி அவங்க டிஎம்சியை நிப்பாட்டிட்டாங்கன்னா உபரி தண்ணி நமக்கு வந்துகிட்டு இருக்கு, அந்த தண்ணி வராம போயிடும். போன வாட்டி உபரி தண்ணியை 300 டிஎம்சி வந்ததா சொல்றாங்க. மழை பெஞ்சு அந்த ஆத்துல அவங்க தேவையெல்லாம் பூர்த்தி செஞ்சு ஓடி வர்ற தண்ணியை தடுக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் அங்க நடந்துகிட்டு இருக்கு. இது செய்யப்படக்கூடாது அப்படிங்கிறதுல தமிழ்நாடு இன்னைக்கு ஒரு அணியில இருக்கு. 4 மாநிலத்தில் பாயிர ஆத்துல எப்படியா நீ மட்டும் அணை கட்டலாம்? இதுதான் நம்மளோட பாயிண்ட்.
பாயிண்ட். அப்படி அணை கட்டி நீ என்னத்தை சாதிக்க போற? ஆல்ரெடி கொடுக்க வேண்டிய தண்ணியை ஒழுங்கா கொடுக்க மாட்டற. இப்ப அணையை கட்டி இன்னும் வர வேண்டிய நமக்கு உபரி நீரா மழை, அதாவது பருவமழை காரணமா வர்ற தண்ணியும் தடுக்கிறதுக்கான சதி செயல் தான் இது அப்படிங்கறதான் தமிழ்நாடு ஒரு அணியில நின்று ஏத்துக்கிட்டு இருக்கு. இது முதல் பாயிண்ட். சரிங்களா? இப்ப ரெண்டாவது, முதுபெரும் தலைவர் ஒருத்தர் நேத்து நம்ம தாவேக்கல இணைந்தாங்க. அதாவது ஐயா மகேந்திரன் அவர்கள். இவர் ஐயா நல்லக்கண்ணு இருக்காங்கல்ல, அவங்களோட இணைந்து பயணிச்சவர். அவர் நல்லக்கண்ணு அவர்கள் செயலாளர் இருக்கும்போது இவர் துணை செயலாளர் அப்படிங்கிற போஸ்டிங்ல நல்லக்கண்ணு அவர்களோட அந்த திட்டங்கள் செயல் வடிவம் பெறதுக்கு இவர் நிறைய உழைச்சாரு. இவர் மேல சின்ன அழகேசன் அவங்க கட்சிக்குள்ளே இருக்கு. அந்த அழகேசனுக்கு ரெண்டு விதமான பார்வை இருக்கு. நான் இப்படி பண்ணேன்னு அவர் சொல்றாரு, நீ இப்படி பண்ணப்பான்னு வேற ஒருத்தவங்க சொல்றாங்க. ஆனா இவர் 3 வருஷம் முன்னாடி இவருடைய அந்த கட்சி பதவிகள் அத்தனையுமே வாங்கிட்டாங்க. ஒரு கௌரவ உறுப்பினர் அப்படிங்கிற முறையில தான் இருந்தாரு. அவர் என்ன சொல்ல வராரு, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குல்ல, கம்யூனிஸ்ட் கட்சி வந்து புத்தகங்கள்ல ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. நீங்க பாக்குற கம்யூனிஸ்ட் வேற. கம்யூனிஸ்ட் வந்து புத்தக கண்காட்சி நிறைய நடத்துறதுல நிறைய அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க. அப்படி அந்த புத்தகம் சார்ந்த ஒரு பதிப்பகம் வச்சிருக்காங்க, ஒரு நிறுவனம் வச்சிருக்காங்க. நல்ல ப்ராஃபிட்டபிளா போற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தோட கௌரவ தலைவர் அப்படிங்கிற ரேஞ்சில் ஐயா நல்லக்கண்ணு இருக்கும்போது அந்த நிறுவனத்தோட நிர்வாகத்தை மாத்துறதுக்கு இவர் முயற்சி பண்ணார் அப்படிங்கிற அழகேசன் இருந்துச்சு. இவர் என்ன சொல்ல வராரு, நான் நிர்வாகத்தை மாத்த முயற்சி பண்ணலங்க, நிர்வாகத்தை மேம்படுத்த தான் முயற்சி பண்ணேன்னு சொல்லி இவர் சொல்றாரு. இல்லப்பா நீ மாத்த தான் முயற்சி பண்ணேன்னு அவங்க சொல்றாங்க. ரெண்டு பேருக்கு நடுவில் பஞ்சாயத்து வரும்போது முத்தரசன் அவர்களுக்கும் இவங்களுக்கும் நடுவில், அப்போ அவர் தான் மாநில செயலாளர் இருந்தார், ரெண்டு பேருக்கு நடுவில் பஞ்சாயத்து வரும்போது இவரோட அந்த பதவிகள் அத்தனையுமே பறிச்சுட்டு இவரை வந்து ஒரு கௌரவ உறுப்பினர் அப்படிங்கிற ரேஞ்சில் கொண்டு வந்துட்டாங்க. கௌரவ உறுப்பினராக இருந்தாலும் இவர் கம்யூனிஸ்ட்ல தொடர்ச்சியாக இருந்தார். தாவேக்கால வந்து நான் சிவப்பு துண்டு தான் ஏன் போடுவேன்னா, கம்யூனிஸ்டத்தை உள்வாங்கினவங்க அந்த எளிய வாழ்க்கையை கண்டிப்பாக அவங்களால விட முடியாது. அவங்களால வேற எந்த சித்தாந்தத்தை நோக்கியும் நகரவே முடியாது. காலம் முழுக்க கம்யூனிஸ்டா மட்டும்தான் இருப்பாங்க. ஏன்னா கம்யூனிஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அது ஒரு விதமான சிந்தனை போக்கு, ஒரு விதமான மைண்ட் செட். எல்லா மனிதர்களாலையும் அந்த சிந்தனையை நோக்கி நகர்ந்துட முடியாது. 18 வயசுல சேர்ந்தவர் 55 வருஷம் பொது வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை கட்சி மாறாரு. அவர் தேர்ந்தெடுத்த கட்சி தாவேக்கான எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும். ஸோ என்னுடைய தலைவர் இந்த கட்சியை ஒரு கம்யூனிச பார்வையிலே நடத்திக்கிட்டு இருக்கார். ஏன்னா எளிய மனிதர்கள் அரசியலுக்கு வர முடியும். ஊழல் ஒழிப்பு, ஜாதி ஒழிப்பு, மத ரீதியான அணுகுமுறைக்கு எதிர்ப்பு உட்பட நம்ம கிட்டத்தட்ட கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பெரிய லெவலில் செயல் வடிவம் படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால அந்த கம்யூனிஸ்ட் தலைவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளை விமர்சனம் பண்ணார் ஐயா மகேந்திரன் அவர்கள். ஆனா இன்னைக்கு நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தருணமா இருக்கு. இது ரெண்டாவது. மூணாவது, லஞ்ச ஒழிப்பு துறையில அருண் அவர்கள் வந்து போடும்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்க, போடக்கூடாது தப்பு அப்படின்னு சொல்லி இந்த சவுக்கு பேச்சை கேட்டு நிறைய பேர் நம்ம தோழர்களை விமர்சனம் பண்ணாங்க. நான் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் சொல்றேன், என்னுடைய அண்ணன் என்னுடைய தலைவர் ஒரு முடிவெடுத்தா அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறத நான் ஆணித்தனமா சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நான் சொல்றேன், லஞ்ச ஒழிப்பு துறையில அருண் ஐபிஎஸ் அவர்கள் பதவி போட்ட பிறகு அங்க நடந்த விஷயங்களை வரிசைப்படுத்தி பார்த்தா ரொம்ப சூப்பராகவே அங்கே ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. நேற்று ஆர்டிஓ ஆஃபீஸில் ரெய்டு, அதுக்கு முன்னாடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் ரெய்டு பண்ணாங்க. ஏன் இந்த 2 இடத்துல ரெய்டு பண்ணாங்க தமிழ்நாடு முழுக்க? இந்த 2 இடத்துல தான் ஊழல் மலிந்து கிடக்கு. ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் ஒரு வேலை ஆகணும்னா பணம் கொடுக்கணுங்க. சார் பதிவாளர் அலுவலகத்தில் போயிட்டு ஒரு பத்திர விஷயத்தை நம்ம பார்க்கணும்னா அங்கேயும் பணம் கொடுக்கணும். இந்த மாதிரி கான்செப்ட் அங்கே இருக்கும்போது யாருக்கும் தெரியாத திடீர் ரெய்டு அங்கே நடக்குது. ரெய்டு நடந்து சார் பதிவாளர் அலுவலகத்தில் 37 லட்சத்தை பறிமுதல் பண்ணாங்க. தப்பு பண்ணவங்க மேல லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செஞ்சாங்க. நேத்து ஆர்டிஓ ஆபீஸ்ல இது நடந்திருக்கு. வைத்தியலிங்கம் இருக்கார்ல, திமுகல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அவர் மேல ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு இருந்துச்சு. திமுகல ஜாயின் பண்ண பிறகு அந்த வழக்கை பாத்தீங்கன்னா மூடிட்டாங்க. அந்த வழக்கை இப்ப ரீ ஓபன் பண்றாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை. அதை கடந்து நீங்க எந்த பக்கம் தெரியும் பாத்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி இருக்கார்ல, அவர் மேல இருந்த வழக்கோட ஆதாரங்கள் அத்தனையுமே லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் சம்பந்தப்பட்ட வழக்குக்கு சிபிஐ கையில் வந்து கொடுத்துட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் கே நேர் இருக்கார்ல, அவர் மேல வழக்கு பதிவு செய்யாமல் இருந்தாங்க. அவர் மேல வழக்கு பதிவு செய்யறதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதுவும் லஞ்ச ஒழிப்புத்துறை எடுத்திருக்காங்க. ஸோ லஞ்ச ஒழிப்புத்துறையில் இந்த ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிற ஏரியாவில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன செய்யணுமோ எல்லா வேலையுமே அங்கே ரொம்ப கரெக்டாக போயிட்டு இருக்கு. நான் முன்னாடி சொல்றதோட இவர் வந்து நல்லவர் அப்படின்னு நான் சொல்ல வரல, அருண் ஐபிஎஸ் வல்லவர் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றேன். லஞ்ச ஒழிப்புத்துறையை ஹேண்டில் பண்றதுக்கு, அரசியல் கலந்த இந்த துறையை நடத்துறதுக்கு நல்லவரோட வல்லவர் இங்க தேவை. அதனால தான் இவர்கிட்ட இந்த துறை இருக்கு. இந்த துறையை வச்சு ஊழல் ஒழிப்பு விஷயத்துல எவ்வளவு தீவிரமா செயல்பட முடியுமோ அந்த வேலையை அவர் ரொம்ப தெளிவா செயல்பட்டு இருக்கார். இதை தள்ளி வச்சிருங்க. இதுக்கு அடுத்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் நம்ம எதிர்க்கட்சியா இருக்கும் போது ஒரு சதுப்பு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பள்ளிக்கரணையில நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சோம். ஒரு அடுக்குமாடி கட்டடம் அங்க வரக்கூடாது, ஏன்னா சதுப்பு நிலங்கள் வந்து நீர்
நீரை உறிஞ்சி வச்சுக்கும். ஆல்ரெடி சென்னையில் வெள்ளம் தேங்கி கிடக்கு, அந்த தண்ணி அத்தனையுமே சதுப்பு நிலம் தான் வேகமாக உறிஞ்சும். அந்த நேரத்தில் கட்டடத்தை நீ கட்டி விட்டினா இருக்கிற தண்ணியை உறிஞ்சுறதுக்கான எந்த வாய்ப்பும் இருக்காது. 2000 கோடிக்கு நீ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணா சென்னையில் வேற எங்கேயாவது கட்டி தொலைங்க, சதுப்பு நிலத்தில் போய் எந்த வேலையும் பார்க்காதீங்கன்னு சொல்லி நம்ம பள்ளிக்கரணையில் ஒரு விஷயத்தை ஏற்று பேசணும். ஆனால் அந்த திமுக காதில் வாங்கிக்கிற மாதிரி இல்லை. ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த உரிமத்தை நம்ம ரத்து பண்ணியிருக்கோம். சதுப்பு நிலங்களில் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது, அந்த நிலங்களை பாதுகாக்கப்பட்ட ஒரு நிலங்களாக இருக்கணும். அது இருந்தால் தான் சென்னை முழுகாது அப்படிங்கிறது நம்மளுடைய பெரிய கான்செப்ட். அந்த விஷயத்தை நம்ம இப்போ ஆட்சிக்கு வந்து அதை ரத்து பண்ணிட்டு அந்த நிலங்களை இப்போ நம்ம பாதுகாத்துருக்கோம். இது மட்டும் கிடையாதுங்க, பரந்தூர்ல விமான நிலையம் அமைக்கணும் தையா தக்கான்னு குச்சாங்க. ஆளுங்கட்சியா நம்ம மாறின பிறகு அங்க விமான நிலையம் இருக்காது. ஏன்னா எங்களுடைய தலைவர் போராட்டத்தை அங்கதான் முன்னெடுத்தாரு. போராட்டத்தை முன்னெடுத்த அவரு அந்த இடத்த போய் எப்படிப்பா விடுவாரு? அந்த இடத்த கண்டிப்பா விட மாட்டாரு. சோ அங்க நீங்க பரந்தூர்ல நீங்க விமான நிலையம் கட்டிட்டீங்கன்னா விமானம் வந்து இறங்கிரும், சென்னை முழுகிருமே. சென்னை முழுக கூடாதுன்னா பரந்தூர் தேவைங்க. பரந்தூர் அப்படிங்கிற அந்த விவசாய நிலம், முப்போகம் விளையிற விவசாய நிலத்தை அழிச்சுவிட்டு விமானத்தை இறக்குறோங்கிறது என்னமாய் கான்செப்ட்? இதை தயவு செய்து பண்ணாதீங்க. வேற எங்க பண்ணுமோ பண்ணுங்க, நாங்க வளர்ச்சிக்கு எதிரானவங்க கிடையாது. பரந்தூர்ல விமான நிலையத்துக்கு எதிரானவங்க தான். பரந்தூர்ல விமான நிலையம் கூடாது அப்படிங்கிற நிலைப்பாட்டில் எதிர்க்கட்சியா இருந்தோம், ஆளுங்கட்சியா இருந்தும் அதே நிலைப்பாட்டை இப்பயும் நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா சில இடங்களை அங்க வந்து அரசாங்கம் வந்து வாங்கியிருக்காங்க. அந்த நிலங்கள்ல நம்ம வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கிற டாக்கு போயிட்டு இருக்கு. ஆனா ஒருபோதும் பரந்தூர்ல விமான நிலையம் வரவே வராது. நம்ம வீடியோ கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க, ப்ரோ இந்த மாதிரி வரப்போதா நடக்க போதா அப்படின்னு கமெண்ட் பண்ணீங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது நேற்று அண்ணன் சிடிஆர் அண்ணன் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இதுக்கடுத்து நான் ரொம்ப முக்கியமான ஒரு 2 விஷயம் சொல்கிறேன். அதாவது ஒரு அரசாங்கம் இருக்கு, பேரலா ஒரு அரசாங்கம், வேற விதமான அரசாங்கம், இணைய அரசாங்கம் சொல்லுவாங்க. பள்ளிகளுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும், அதற்கு தனியா வந்து வசூல் பண்ணாங்க. ஒரு வீடியோ பயங்கரமா வைரல் ஆகும். அதாவது நீங்க வந்து என்ஓசி கொடுக்கறதுக்கு, உரிமம் கொடுக்கறதுக்கு தனியார் பள்ளிகள்கிட்ட 5 லட்சம் 30 லட்சம் அப்படிங்கிற மாதிரி அமௌண்ட் கலெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு ரொம்ப தீவிரமா போனுச்சு. இந்த குற்றச்சாட்டு எதுவுமே இருக்கக்கூடாது, நாங்க பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதுல தாவேக அரசு ரொம்ப தெளிவா இருந்தாங்க. 1000 பள்ளிகள் தேங்கி கிடந்த அத்தனை கோப்புகளை எடுத்த 1000 பள்ளிகளுக்கு ₹1 கூட காசு வாங்காம இந்த விஷயத்தை நம்ம பண்ணியிருக்கோம். ஆனா இதுக்கு முன்னாடி காசு வாங்கிட்டு பண்ணாங்கல்ல, அந்த விஷயத்தை நம்ம விசாரிக்கணும்ல. அந்த விஷயத்தை விசாரிக்கிறதுக்கான ஆரம்ப ஸ்டெப்பை நோக்கி நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நாளிதழ்கள் அத்தனை பேருமே சொல்றாங்க. இதுல யார் யாரோட பங்களிப்பு இருக்கு? நீங்க என்ஓசிக்கான டாக்குமெண்ட் அத்தனையும் கொடுத்தாங்கன்னா அந்த டாக்குமெண்ட் அத்தனையுமே கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்க என்ஓசி கொடுத்துட்டு போக வேண்டியதானே. எதுக்கு 5 லட்சம்? சிபிஎஸ் ஸ்கூலா இருந்தா எதுக்கு 30 லட்சம்? இந்த காசு, இந்த அன்அக்கௌண்டபிள் கேஷ் வந்து எதுக்கு வாங்குறீங்க அப்படிங்கிறது பெரிய குற்றச்சாட்டு. இப்போ நாங்க வாங்காம கொடுத்தோம் டாக்குமெண்ட் கரெக்டா இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி நீங்களும் கொடுக்க வேண்டியதானு கேட்கிறப்போ அப்ப கொடுத்திருக்காங்க, வாங்கியிருக்காங்க. இந்த கான்செப்ட் வெளியே வந்து அந்த தனியார் பள்ளிகளை வந்து மீடியாவை சந்திச்சு சொன்னாங்க. நம்ம தனியார் பள்ளிகள்கிட்ட என்ன கேட்டோம்னா, அப்பா எங்களுக்கு இந்த மாதிரி காசுலாம் வேணாம், நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன ஃபீஸ் கலெக்ட் பண்றீங்க அப்படிங்கிறத ஆள் பார்த்து சொல்லாம வெளிப்படையா நீங்க வந்து 1ஆவதுல இவ்வளோ, 2ஆவதுல இவ்வளோ, 3ஆவது இவ்வளோன்னு சொல்லி வெளிப்படையா நீங்க வெளியே வந்து விளம்பரப்படுத்துங்க. அந்த ஒரு விஷயத்தை எங்களுக்கு செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு உரிமத்தை நாங்க வந்து டாக்குமெண்ட் கரெக்டா தான் நாங்க கொடுக்குறோம், எனக்கு நீங்க ₹1 கொடுக்க வேணாம்னு சொல்லி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் இந்த விஷயத்தை சொன்னாங்க. ஸோ எந்த ஒரு அமைச்சராவது இப்படி பேசுவாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு 5 லட்சம், ஒரு 250 கோடிங்க வருஷத்துக்கு, 5 வருஷத்துக்கு என்ன கணக்காகுது? இந்த பணம் வேணாம், எனக்கு என் பிள்ளைக்கு என்ன ஃபீஸ் வாங்குவீங்கிறத வெளிப்படையா சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம அமைச்சர் சொன்னாரு. அப்ப இதுக்கு முன்னாடி வாங்கினவங்களோட கான்செப்ட் என்னங்கிறத பத்தி மிக தீவிரமா விசாரிக்கிறதுக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இது மட்டும் கிடையாதுங்க, புரோட்டோகால் பிரியா இருக்காங்கல்ல, அவங்க சில புரோட்டோகால் சம்பந்தப்பட்ட விஷயங்களை 1800 கோடி ரூபாய் பணத்தை நிப்பாட்டி வச்சிருக்காங்க டெண்டருக்கு வந்து நம்ம கொடுக்காம. ஏன்னா அந்த 1800 கோடி ரூபாய் பணத்தை எதுக்கு நிப்பாட்டி வச்சிருக்கோம்னா, இதுக்கு முன்னாடி டெண்டர் எடுத்திருப்பாங்கல்ல, அந்த வேலைகளில் கொஞ்சம் சுத்தம் இல்லை, அவசர கதி டெண்டரு, கொஞ்சம் முக்கியமாக வந்து அந்த வேலைகளை ஒழுங்காக முடிக்காம இருக்கு. நாங்கள் அந்த வேலைகளை பார்த்துட்டு தான் அந்த பணத்தை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். அது வரைக்கும் புதிய டெண்டர் எதுவுமே சென்னை மாநகராட்சியில் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. சோ புரோட்டோகால் பிரியா அவர்கள் இதுக்கு முன்னாடி பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறவங்க, அதுக்கு முன்னாடி வந்து நகராட்சித்துறை அமைச்சராக இருந்தவங்க, அதற்கு முன்னாடி ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்தவங்க, அதற்கு முன்னாடி மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தவங்க, அதுக்கு முன்னாடி பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருந்தவங்க, இந்த லிஸ்ட் அத்தனையுமே நான் சொல்றேன்ல, இது எல்லா இந்த துறைகள் அத்தனையிலுமே பிகைண்ட் த சீனில் நடந்த டெண்டர் அத்தனையுமே நம்ம ரீவிசிட் பண்ணுறோம், மறுபடியும் நம்ம பார்க்குறோம், பார்த்து என்ன தப்பு நடந்திருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். தப்பு நடக்கக்கூடாதுங்க நம்ம ஆட்சியில், அப்போ நடந்த தப்பு அதை விடக்கூடாதுல்ல, அதற்கான ப்ராசஸும் இங்கே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன். ஓவரால் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணியிருப்பேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.